ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூடலூர் போகிறோம் மேட்ச் வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் எப்படி இருக்குங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த பாருங்க, இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். திருச்சி போகிறோம். ஃபஸ்ட்டு திருச்சி போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நேராக கூடலூர் வரிசையாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பை டியர்ஸ். நம்ம காய்ஸ் தான் அது. நாங்கள் 4 பேர் போகிறோம். காய்ஸ், திருச்சி பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபாரின்லேருந்து வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு இருக்குது பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு நம்ம திருத்திரப்பள்ளியில் பஸ் ஏறணும். பஸ் ஏறி விடிய காலையில் கரெக்டாக 5 மணிக்கு திருச்சி வந்தாச்சு. இப்போ அடுத்து ஒரு ட்ராவல் இருக்குது. ஒரு டீயை போட்டுட்டு அடுத்து வந்து கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏற வேண்டியதான். கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறினோம்னா அடுத்து ஒரு 5 மணி நேரம் கழிச்சு கோயம்புத்தூர் போயிடுவோம். கோயம்புத்தூர் போயிட்டு கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பிளான் வந்து கொஞ்சம் சின்னதாக மாறிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து கூடலூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கூடலூர் பஸ்ஸே நின்றுச்சு நேராக. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. அதனால் இந்த பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. காலைல மணி பார்த்தீங்கன்னா 5 மணி. இந்த பஸ் எத்தனை மணிக்கு போகும் தெரியுமாங்க? 4 மணிக்கு போகுமா. ஈவினிங் 4 மணிக்கு போகுமா. இடையில எங்கெங்கே நிப்பாட்டுறாங்களோ அங்கங்கெல்லாம் நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்டேட் போடுறேன். யார் கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. நம்ம சேனலில் வீடியோலாம் எடுப்பான். கடுமையாக பொய்யெல்லாம் சொல்லுவான். ரேடார் அவன் பேர் பாலா. ரேடார்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவோம். ரேடாருங்கிறது வந்து விஷயத்தை வாங்கி அப்படியே சொல்லுவோம். ஆனால் இந்த ரேடார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷயத்தை வாங்கி வேறு சொல்லுவோம். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி கொடுத்தது பிரவீன். செல்லமாக பீடன் பிரவீன். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பார்த்தசாரதி. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடும்போது நிறையா தோக்க வேண்டிய மேட்ச்சை ஜெயிக்க வச்சுருக்கான். நாங்கள் இப்போ 4 பேர் தான் போகிறோங்க. பார்க்கலாம், அடுத்ததில் பார்க்கலாம் கண்டிப்பாக.
அவர்கிட்ட கால் பண்ணி கொடுக்குறேன். ஓகேண்ணா. கூடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. திருத்துறைப்பூண்டியில் பஸ் ஏறி திருச்சியில் பஸ் ஏறி கூடலூர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 14-15 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ பாட்டவயல்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் அது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டு 1 மணிக்கு பஸ் ஏறினோம். எங்கன்னா நம்ம திருத்துறைப்பூண்டியில் 1 மணிக்கு ஏறினோம். 1 மணிக்கு ஏறி இப்போ மணி எத்தனை? 7:30. கரெக்டாக மணி 7:30 7:30 மணிக்கு தான் இப்போ ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம். என்ன ஊருக்கு கரெக்டாக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் பக்கத்தில் பட்டவயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னா கிரிக்கெட் மேட்ச் வந்து வீடியோ எடுக்கிறதா வந்திருக்கோம். வந்துட்டு இப்போ தான் பஸ் விட்டு இறங்கணும். பிக் பண்ண ஆள் வருவாங்க. அதுக்கு இடையில் நம்ம அண்ணன்ட்ட ஒரு சாயா ஒன்று சொல்லியாச்சு. அதோட 3வது டீயா 4வது டீயாடா? டீ மட்டும்தான், சாப்பிடவே இல்லை யாருமே. பஸ்லேயும் கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாருமே தனித்தனியாக டைமிங் செட் பண்ணி தனித்தனியாக தூங்கிட்டாங்க. பாப்பா அடுத்தது என்ன? நான் மட்டும்தான் தப்பிச்சிட்டேன் தூங்காமல். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 ரூமு, சின்னதாக 2 ரூமு. இந்த ரூம் ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ரூம் ஒன்று. வணக்கம் 2 ரூமு. மொத்தம் 4 பேர் வந்திருந்தோம். அது இல்லாமல் பால்கனி சூப்பராக இருக்குது. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா. அருமையாக இருக்குது பால்கனி. டீ வந்துட்டு நம்ம ரேடாரி வந்து டீ எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. வந்து நமக்கு டீ தான். இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கு. வந்தோன்னே சாப்பிட்லான்னு பார்த்தது. அது உள்ளார ஒரு டீயை போட்டுருவோம்ட்டு. டீ எடுத்துக்கடா. ரேடார் அந்த ரூம். டீ குடிச்சிட்டு இருக்கோம். இப்பதான் டீ சாப்பிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கே. நான் வந்துட்டு தனியா படுத்தனா மேல யாரும் டீ போடுவாங்க. சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ ரைஸு, ஆம்லேட்டு, அப்புறம் வந்து பாக்கியெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. இந்த தொக்கு, இந்த வெங்காயம், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பாடு எப்படி இருக்குடா? அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் இது எங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். கீழே உள்ள அண்ணன் வேறு, ஹோட்டலில் உள்ளவங்க வேறு சப்பாத்தியும் மீன் கறியும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடுவோம்.